வணக்கம். இந்த வீடியோவில் 3 மாத டிஏ அரியர் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி ரூபாய் 46,260 முதல் ரூபாய் 54,000 வரை சம்பள உயர்வு சார்ந்து தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இது குறித்த முழு விவரத்தையும் பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பல முக்கியமான அறிவிப்புகள் காத்திருக்கிறது. 8வது ஊதியக் குழுவின் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அடுத்தடுத்து எடுக்கப்படும் முடிவுகள் குறித்து புதுப்பிப்புகள் அவ்வப்போது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 8வது ஊதியக் குழுவின் பரிந்துரை விதிமுறைகள் TORக்கு ஒப்புதல் அளித்தது. இதன் மூலம் கணிசமான சம்பளம் மற்றும் ஓய்வூதிய உயர்வை பெற இருக்கும் சுமார் 1.2 கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் நீண்ட காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. முந்தைய ஊதியக் குழுவைப் போலவே 8வது மத்திய ஊதியக் குழுவின் கீழ் சம்பள உயர்வு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான சம்பள கட்டமைப்பை கணக்கிட பயன்படுத்தும் ஒரு முறையான ஃபிட்மென்ட் ஃபேக்டரையே சார்ந்து இருக்கும். ஒவ்வொரு ஊதியக் குழுவிலும் ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பை மறுசீரமைக்க நிபுணர்களால் ஒரு முறையான ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது பணவீக்கம், வாழ்க்கை செலவு குறியீடு மற்றும் தேவை அடிப்படையிலான குறைந்தபட்ச ஊதியத்தை கணக்கிடுவதற்காக முதலில் வடிவமைக்கப்பட்ட டாக்டர் வாலஸ் அக்ராடியன் சூத்திரம் போன்று பல்வேறு காரணிகளை கணக்கில் கொண்டு பின்பு தீர்மானிக்கப்படுகிறது. டாக்டர் அக்ராடியன் சூத்திரம் நுகர்வாளர்களின் அடிப்படையில் ஒரு ஊழியர் மற்றும் அவரது குடும்பத்துக்கு பெரும்பாலும் மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உணவு, உடை மற்றும் வீட்டு வசதி போன்ற அத்தியாவசிய தேவையை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. 7வது ஊதியக் குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 நிர்ணயிக்கப்பட்டது. பல்வேறு மதிப்பீட்டுகளின்படி 8வது ஊதியக் குழுவில் இது 1.83 முதல் 2.46 வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முந்தைய ஊதியக் குழுவைப் போலவே 8வது ஊதியக் குழுவின் கீழ் சம்பள உயர்வு ஃபிட்மென்ட் ஃபேக்டரை சார்ந்து இருக்கும். சம்பள உயர்வு எப்படி இருக்கும் என்பதை சில உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எதிர்பார்க்கப்படும் குறைந்தபட்ச வரம்பு 1.83 கணக்கில் எடுத்துக்கொண்டால் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளம் 18,000 32,940 உயரும். ஒருவேளை ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.46 என்று உச்சவரம்பை அடிப்படையாக எடுத்துக்கொண்டால் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 18,000 44,280 ரூபாயாக உயரலாம். இது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய விலைவாசிக்கு மத்தியில் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு மிகவும் தேவையான ஒரு நிதி நிறுவனத்தை கொடுக்கும். 8வது ஊதியக் குழுவின் கீழ் குறைந்தபட்ச சம்பளம் 14% முதல் 54% வரை அதிகரிக்கலாம் என்று நிபுணர்கள் நம்புகிறார்கள். இந்த நிலையில் அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 என்று கணக்கில் எடுத்துக்கொண்டால் பல்வேறு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் எவ்வளவு அடிப்படை சம்பளம் உயரும் என்பது குறித்து பார்க்கலாம். 1.92க்கு 34,560 ரூபாய் சம்பளம் உயரும். 2.08க்கு 37,440 ரூபாய் உயரும். 2.28க்கு 41,040 ரூபாய் உயரும். 2.57க்கு 46,260 ரூபாய் உயரும். 2.86க்கு 51,480 ரூபாய் உயரும். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3ஆக உயர்ந்தால் 54,000 ரூபாயாக அடிப்படை சம்பளம் உயரும். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை 8வது ஊதியக் குழுவின் பணிக்கான விதிமுறைகளுக்கு ஒப்புதல் கொடுத்தது. இது 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் 69 லட்சம் ஓய்வூதியர்களுக்கும் பயன் கொடுக்கும். மேலும் மாநில அரசு ஊழியர்களுடைய ஊதியத்திலும் இதன் தாக்கம் இருக்கும். முந்தைய ஊதியக் குழு செயல்படுத்தப்பட்ட விகிதத்தை பார்த்தால் ஒரு ஊதியக் குழுவின் பரிந்துரையினை செயல்படுத்த அரசு பொதுவாக 18 மாதம் முதல் 24 மாதங்கள் வரை எடுத்துக்கொள்கிறது. எனவே 8வது ஊதியக் குழு 2027ஆம் ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு முன்பாக செயல்படுத்தப்படுவது சாத்தியமில்லை என்று கூறப்படுகிறது. இருப்பினும் 8வது ஊதியக் குழுவின் அமலாக்கம் 2028ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்துக்கு தள்ளி போகலாம் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.